கடகராசி நேர்களே, காலத்தின் மாற்றமே, கிரகங்களின் சஞ்சாரம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷயே பவரோகிணாம் இதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஸ்ரீயோக தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலே இந்த ஆலயமானது சங்கரன் பாளையம் பிள்ளையார் வீதியிலே அமைந்துள்ள இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய ஆலயத்திலே மிக அற்புதமான முறையிலே குரு பெயர்ச்சி விழாவினை முன்னிட்டு இன்றைய தினம் காலை 11 மணிக்கு மேல் மிக அற்புதமான முறையிலே மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசமாகின்றார். அந்த குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் அனைத்தும் செய்யப்பட்டு இந்த ஆலயமானது மிக பழமையான ஆலயம். 150 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சங்கரன்பாளை கிராமத்திற்கு எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ புதுப்பாளையத்தம்மனுடைய ஆலயத்திலே அமைந்துள்ளது. இந்த ஆலயமானது வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான முறையிலே இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கப்பெற வேண்டி மிக அற்புதமான முறையிலே முழு ஒத்துழைப்போடு மிகவும் இந்த ஆலயத்தை நிர்வகித்து வரக்கூடிய திரு துளசிராமன் ஐயா அவர்களுடைய முன்னிலையிலும் இன்றைய தினம் இந்த குரு பெயர்ச்சி மகாயாக வைபவமான செய்விக்கப்பட்டு பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து எல்லோரும் இந்த குரு பகவானை வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். மேலும் மேலும் அனைவரும் வருகையுற்று எல்லோரும் இந்த தட்சிணாமூர்த்தியினுடைய அருளை பெற எல்லாம் வல்ல குரு பகவானை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி. வாழ்வில் ஏற்றம் தரும் போதே சனி பகவான் உங்களை சீராய் கவனிப்பார். தடைகள் விலகும், புதிய விடியல் மலரும். குருவின் பார்வை குடும்பத்தில் அமைதி சேர்க்கும். திருமணம் கைகூடும், மங்கள ஓசை கேட்கும். தொழில் மேன்மை தேடி வரும் நன்மைகள். பக்த கோடிகளுக்கு அன்பார்ந்த வேண்டுகோள். இன்றைய தினம் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பகவானானவர் பிரவேசிக்கின்றார். இந்த பிரவேசிக்கக்கூடிய இந்த நன்னாளிலே ஜென்ம குருவாக கடகராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான முறையிலே நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். ஏன்னா கடகராசியில குரு பகவான் ஆட்சி, அதனாலே அவர்களுக்கு நல்ல பலன்தான் கிடைக்கும். இருந்தாலும் ஜென்மம் அப்படின்றதுனால அவர்கள் அனைவரும் இந்த பரிகாரம் செய்து கொண்டால் நல்லது. அதே சமயத்திலே இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் 12ல் குரு வருவதனால அவர்களுக்கும் இத்தனை நாள் கஷ்டப்பட்ட அந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 12ல் இருக்கக்கூடிய குருவானவர் மிக அற்புதமான முறையிலே நல்ல யோகங்கள் எல்லாம் தருவார்கள். அதே போன்று கடகராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் எல்லா விதமான சௌக்கியங்கள் எல்லாம் நாடி வரும். கல்யாணம் திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் இருபாலர்களுக்கும் திருமண பாக்கியமானது கைகூடும். உத்தியோகம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமானது ஏற்படும். ஆகையினாலே எல்லோரும் இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு எல்லாம் வல்ல குரு பகவானுடைய அருளை பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கடகமே நீயும் காண்பாய் இனி வெற்றிகள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.